இன்னைக்கு ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல போன வருஷத்தில் கேட்ட எல்லா பிவைக்யூஸும் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு அதோட சின்ன கான்செப்ட், ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், அது பார்த்துட்டு நம்ம சம்ஸுக்கு போயிடலாம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதில் 30 டிகிரி. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், இதோட ஆங்கிள் 60 டிகிரி. இன்னொன்று, இதோட ஆங்கிள் 45 டிகிரி. இப்படி இருக்குதுன்னா இதோட ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபாட்டன்யூஸ், இது மூணோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா 30 டிகிரி. அதாவது 30 டிகிரிக்கு அட்ஜசன்ட் சைடு √3 இருக்கும், ஆப்போசிட் சைடு 1 இருக்கும், ஹைபாட்டன்யூஸ் சைடு 2 இருக்கும். 60 டிகிரிக்கு அட்ஜசன்ட் சைடு 1 இருக்கும், ஆப்போசிட் சைடு √3 இருக்கும், ஹைபாட்டன்யூஸ் சைடு 2 இருக்கும். 45 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு 1 இருக்கும், அட்ஜசன்ட் சைடு 1 இருக்கும், அடுத்து ஹைபாட்டன்யூஸ் சைடு √2 இருக்கும். இதோட மீனிங் என்னன்னா, இந்த இடத்துல √3ங்கிற இடத்துல சப்போஸ் வந்து 30√3 மீட்டர்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 30√3 மீட்டர். இந்த இடத்துல இருந்து இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 30√3 மீட்டர்னு இருக்குதுன்னா இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? 30 இருக்கும். இந்த 2ங்கிற வேல்யூ என்னவா இருக்கும்? 60 இருக்கும். 60 மீட்டரா இருக்கும். இது 30 மீட்டரா இருக்கும். இதுதான் மீனிங். இது கூட இதோட கான்செப்ட் எப்படி வரும்னா, இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் இங்க இருக்காங்க, இங்க ஒரு பில்டிங் இருக்கு, பில்டிங்கோ டவரோ ஏதோ ஒன்று இருக்கு. இந்த பர்சனுக்கும் அந்த பில்டிங்க்கும் நடுவுல 30 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டா இந்த பர்சன் வந்து இப்படி அந்த பில்டிங்கோட டாப் ஆஃப் த பில்டிங்கை வந்து பாக்குறாங்க. அந்த பாக்குற ஆங்கிளை வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவாங்க, தீட்டா. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சப்போஸ் இப்போ 60 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங் என்னன்னு கேட்பாங்க. சப்போஸ் இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங் என்னன்னா, நாம 60 டிகிரிக்கு என்ன பார்த்தோம்? இந்த ரேஷியோவா இங்க 1ன்னா ஹைட் ஆஃப் த பில்டிங் இந்த சைடு √3 இருக்கும். இங்க 1ங்கிறது 30 மீட்டர்னா இந்த √3ங்கிறது 30√3 மீட்டர். இந்த 2√3 1 இந்த வேல்யூஸ், இந்த ரேஷியோஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னா, சப்போஸ் இங்க 60 டிகிரின்னு இருக்குது, 60 டிகிரியை tan 60 டிகிரின்னு போட்டோம்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்டா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan 60 டிகிரினா என்ன? √3 ஆப்போசிட். ஸோ கீழே டிவைட் பை 1 போட்டோம்னா ஆப்போசிட் வந்து √3 இருக்கும், அட்ஜசன்ட் 1 இருக்கும். அதுதான் நம்ம போட்டிருக்கோம், ஆப்போசிட் √3 அட்ஜசன்ட் 1. அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஹைபாட்டன்யூஸ் வேல்யூ கிடைக்கும், பித்தகரஸ் தியரம் படி. இதை வச்சுதான் இந்த √3 2 1 இது எல்லாமே வந்துச்சு. இப்போ இன்னொன்னு, ஒரு பர்சன் இங்க இருக்காங்க, இந்த பர்சன் ஏ பர்சன் பி, 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஒரு டவர் ஒன்று இருக்கு. இந்த ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பர்சனுக்கு ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்குதுங்கிறாங்க, இந்த பர்சனுக்கு ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்குதுங்கிறாங்க. செகண்ட் பர்சன் பிக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி, இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 30 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹைட் ஆஃப் த இது கேட்கறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் நடுவில் கொடுத்துருவாங்க, 2ன்னு கொடுத்துருவாங்க, இல்ல 20 மீட்டர்னு தந்துருவாங்க. அப்போ ஹைட் ஆஃப் த பில்டிங், ஹைட் ஆஃப் த டவர் அந்த மாதிரி கேட்பாங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, சப்போஸ் ஏக்கு வந்து இந்த 30 டிகிரி வந்துச்சுனாலே அதோட ஃபுல் பேஸ் வந்து √3ன்னு பார்த்தோமா, 45 டிகிரியா இருந்துச்சுன்னா அதோட பேஸ் வந்து 1ன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹைட்டுக்கு 45 டிகிரியா இருந்தா ஹைட் வந்து 1 தானே. அதே மாதிரி இந்த 30 டிகிரிக்கு ஹைட் என்ன? அதுவும் 1 தான். இந்த இடத்துல பார்த்தோம்ல, அப்போ 2 ஈக்குவலா தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல எதுவும் எல்சிஎம் மாதிரி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல √3 - 1 தான் 20 மீட்டர். √3 - 1 தான் 20 மீட்டர். அப்போ 1 தான் ஹைட் ஆஃப் த பில்டிங். √3 - 1 20 மீட்டர்னா அப்புறம் 1 என்ன? 20 டிவைடட் பை √3 - 1. இதை வந்து நாம ரேஷனலைசேஷன் பண்ணோம்னா 20 × √3 + 1 டிவைடட் பை 3 - 1. 3 - 1 என்ன? 2. 10 × √3 + 1 இந்த மாதிரி வரும். சப்போஸ் இந்த இடத்துல 30 டிகிரி இருக்கு, இங்க 45 டிகிரிக்கு பதிலாக 60 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்படி சப்போஸ் 60 டிகிரியா இருந்தா என்ன ஆகும்? 60 டிகிரிக்கு கீழே வந்து என்ன? பேஸ் வந்து √1, பேஸ் வந்து 1, ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? √3. இப்போ இந்த இடத்துல 30 டிகிரிக்கு அதே √3 தான், ஆப்போசிட் வந்து 1. இங்க √3 இருக்கு, இங்க 1 இருக்கு, டிஃபரெண்டா இருக்கா? அப்ப இங்க √3னா 2 ஹைட்டும் ஈக்குவல் தான், இந்த √3யும் ஈக்குவல் தான், இந்த 1 ஈக்குவல் தான். அப்போ 2யும் ஈக்குவலா மாத்தணும். இங்க √3னா இங்கே √3 இருக்கணும். இப்போ √3 இங்க மல்டிப்ளை பண்ணணும். இங்க ஆப்போசிட் சைடு √3 மல்டிப்ளை பண்ணா பேஸும் √3 மல்டிப்ளை பண்ணுமா? √3 × √3 3 ஆயிரும். இங்க ஹைட் வந்து √3. இந்த 30 டிகிரி இருக்கிற பேஸோட இது வந்து பார்த்தா யூனிட் வந்து பார்த்தா 3, 60 டிகிரி இருக்க பேஸோட யூனிட் பார்த்தா 1. அப்போ அது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன? 20. அதோட ரெண்டோட டிஃபரன்ஸ் 20. சாரி, அது ரெண்டோட டிஃபரன்ஸ் 2. இந்த 2 தான் 20 மீட்டர்.
இந்த 2 தான் 20 மீட்டர். அப்போ 1 வந்து 10 மீட்டர். அப்போ √3 என்னவா இருக்கும்? 10√3 இருக்கும். ஹைட் ஆஃப் த பில்டிங் 10√3 மீட்டரா இருக்கும். ஓகே, இதில் நான் அப்படியே ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே சம்ஸ் பார்ப்போம். போன வருஷத்துல வந்த சம்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதை வச்சு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்புறமா கேளுங்க. A vertical pole of height h stands on the ground. Height h கிரவுண்ட்ல இருக்கு. ஃப்ரம் பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் இருக்கு. அதிலிருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்கறது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா மேல இருந்து கீழே பார்க்கறது. சப்போஸ் ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்ல இருக்காங்க, அவங்களோட லைன் ஆஃப் சைடு நேராக பார்த்தாங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் கீழே பார்க்குறாங்க, அவங்க கீழே இருக்கிற ஒரு பர்சனையும் யாரையும் பார்க்குறாங்க, பார்க்கும்போது அவங்களோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுங்கிறது இதுதான். இந்த டீட்டா தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். மேலே இங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னா அவங்களோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இந்த டீட்டா. ஓகே, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம வந்து அப்கமிங் வீடியோ அப்கமிங் சம்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம் முடிச்சிடலாம். ஃப்ரம் பாயிண்ட் பியிலிருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் இஸ் 45 டிகிரி. அதாவது பாயிண்ட் பியிலேருந்து டாப்னா இந்த வெர்டிக்கல் போலோட டாப் இதுதான். இதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரியா. இது கிரவுண்டு. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. ஓகே, ஃப்ரம் பாயிண்ட் Q 20 meters away from P. இங்கே இருக்குதுன்னா Q வந்து அதுலேருந்து ஒரு 20 meters தள்ளி இருக்குது. இது வந்து 20 meters ஆமாம். அப்போ Q away from P angle of elevation is 30 degree. அதாவது Qலிருந்து இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்டே தான். √30 டிகிரினா என்ன? பேஸ் வந்து √3. 45 டிகிரினா என்ன? பேஸ் வந்து 1. 45 டிகிரினா ஆப்போசிட் 1. அதே மாதிரி 30 டிகிரினாலும் ஆப்போசிட் 1 தான். ஸோ ரெண்டுமே 1ங்கிறதுனால நம்ம பேஸ்ல எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த 20 மீட்டருங்கிறது என்னது? இது ஃபுல்லா √3னா இதோட வேல்யூ √3 - 1 இருக்குமா? அப்போ √3 - 1 தான் 20 மீட்டர். இப்போ இந்த இடத்துல ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஹைட்டுங்கிறது 1. √3 - 1 20 மீட்டர்னா 1ங்கிறது என்ன? 20 / √3 - 1. இதை நம்ம ரேஷனலைசேஷன் பண்ணோம்னா √3 + 1 √3 + 1. அப்போ 3 - 1 டினாமினேட்டர்ல வரும். அப்போ 2. இங்க 20 √3 + 1 10 √3 + 1 தான் ஆன்சர். ஓகே, டவர் ஸ்டாண்ட்ஸ் 60 meters tall. இதுதான் டவர். 60 மீட்டர் ஹைட் இருக்கு. ஃப்ரம் இட்ஸ் பீக் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இப்போ டவர் வந்து இதுதான் லைன் ஆஃப் சைட். அதுல இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா அது கீழே இப்படி போகுது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ நியர்பை பில்டிங். பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு. இதுதான் அந்த பில்டிங். ரெண்டும் சேம் கிரவுண்டு. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இது 45 டிகிரி. ஆமா, டாப் ஆஃப் த பில்டிங்க்கு 45 டிகிரி, கீழே பாட்டம் ஆஃப் த பில்டிங்க்கு 60 டிகிரி. அப்படின்னா இப்படி நாம லைன் வரைஞ்சோம்னா இது 45 டிகிரியா இருக்கும். ஏன்னா அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் போகும்போது இப்படி ஒரு கிராஸா ஒரு லைன் வந்துச்சுன்னா அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இது 60னா இதுவும் 60யா இருக்கும். ஓகே, இப்போ 60க்கு பேஸ் என்னது? 1. ஆப்போசிட் என்ன? √3. 45க்கு பேஸ் என்ன? 1. ஆப்போசிட் என்ன? 1. இப்போ ரெண்டுக்குமே எது ஈக்குவல்? இந்த பேஸ் தான் ஈக்குவல். பேஸ் ரெண்டுமே 1ன்னு வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல √3யும் 1ம் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டோட்டலா 60 மீட்டருங்கிறது தான் √3. ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன வேணும்னா √3 - 1 வேணும். ஏன்னா இந்த டவருக்கும் பில்டிங்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1. அப்போ டவரோட மொத்த ஹைட்டு வந்து √3. அப்போ பில்டிங்கோட ஹைட் என்ன? √3 - 1 தானே இருக்கணும். இந்த √3ங்கிறது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், இந்த 1ங்கிறது டாப்ல இருந்து ஹைட்டோட, அதாவது பில்டிங்கோட ஹைட் வரைக்கும் 1. இப்போ பில்டிங்கோட ஹைட் என்ன? √3 - 1 இருக்கும். √3 - 1 என்ன? அதாவது 60 மீட்டருங்கிறது √3. அப்போ √3 - 1 என்னவா இருக்கும்? 60 மீட்டர் டிவைடட் பை √3 இன்டூ √3 - 1. இந்த இடத்துல 20 √3 20 இன்டூ 3 - √3. 3 - √3 என்ன? 3 - 1.732. இது 1.268 வரும் சம்திங். இது அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். இது 20 × 1.26னா 22 ×
12.68 வரும். 2 into 12.68னா 25.2 சம்திங் வருது. அப்படின்னா இந்த இடத்துல 25 மீட்டர் ஹைட் இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பியாக தான் இருக்கும். செகண்ட் என்ன கேட்குறாங்க, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவர் அண்ட் பில்டிங் அப்படின்னா 1 கேட்குறாங்க. √3ங்கிறது வந்து 60 மீட்டர்னா 1 என்னவா இருக்கும், 60/√3 இருக்கும். 60/√3னா என்ன, 20√3. 20√3னா என்ன, √3 வந்து 1.732. 1.732 into 20 அப்படின்னா என்ன, 17.32 into 2 34.6 வரும். 34.6 மீட்டர் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 35 மீட்டர்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், a flagpole has a shadow measuring 20 meters. Given that height of the flagpole is 20√3 meters. அதாவது ஒரு ஃபிளாக்போல் இருக்கு, அதோட ஹைட் வந்து பார்த்தா 20√3. அதோட ஷேடோ சன் மூலியமா அதோட ஷேடோ வருதுல கீழே பேஸ், அதாவது பேஸ் வந்து 20, ஹைட் வந்து ஆப்போசிட், அதாவது ஆப்போசிட் வந்து 20√3. அப்ப என்ன ரேஷியோல இருக்கு, ஆப்போசிட் வந்து √3 இருக்கு, பேஸ் வந்து 1 இருக்கு. பேஸ் 1 ஆப்போசிட் √3 இருந்துச்சுன்னா என்ன ஆங்கிள் வரும், 60 டிகிரி தானே வரும். ஆக்சுவலா 60 டிகிரி இருக்கும்போது பேஸ் 1 இங்க √3 இங்க 2ன்னு வரணுமா. இங்க இவங்க கொஸ்டின்ல சொல்றது படி எப்படி இருக்குதுன்னா, இங்க ஃபிளாக் போலோட ஹைட்டு 20√3, ஹைட் ஆஃப் த ஃபிளாக் போல் 20√3 மீட்டர்ஸ். அதே மாதிரி ஷேடோ 20 மீட்டர்ஸ். ஷேடோங்கிறது இங்க இதுவும் என்ன ரேஷியோல இருக்கு, √3 1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கா. அப்போ இங்க என்ன ஆங்கிள் வரணும், 60 டிகிரி தானே வரணும். ஓகே. A steel cable is tied from the top of a vertical flagpole. வெர்டிக்கல் ஃபிளாக்போல்ல இருந்து ஒரு ஸ்டீல் கேபிளை வந்து கட்டி வச்சிருக்காங்க டு அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்ட்ல இருக்க பாயிண்ட்டுக்கும் அந்த ஃபிளாக்போலோட பேஸுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர்ஸ் ஆமா. கேபிள் வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. கேபிள் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் த கிரவுண்ட். அப்போ லென்த் ஆஃப் த கேபிள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஃபிளாக்போல் இருக்கு, இங்கே கீழே கிரவுண்டில் ஒரு பாயிண்ட், இதுதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு கேபிளை இங்க ஃபிளாக் போலுக்கு கட்டி வைக்கிறாங்க. இப்போ இந்த லென்த் தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இந்த கேபிளுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பேஸ், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிளாக் போலோட பேஸுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துட்டு ஹைபாட்டனியூஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல 60 டிகிரியில பேஸ் என்ன 1, ஹைபாட்டனியூஸ் என்னவா இருக்கும் 2, ஆப்போசிட் என்னவா இருக்கும் √3. இங்க 1 வந்து இங்க 2 அப்படின்னா 1 வந்து 20 மீட்டர்னா 2 எவ்வளவா இருக்கும், 40 மீட்டரா இருக்குமா. ஓகே. A man standing on a top of 150 meter high tower. ஒரு ஹை டவர் இருக்கு, அது 150 மீட்டராமா. அதுல ஒரு மேன் வந்து டாப் ஆஃப் த பில்டிங்ல இருக்காங்க. அங்கிருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 cars ஆன் த சேம் சைட் ஆஃப் டவர். ஒன்று வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஒன்று 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனா இதான் லைன் ஆஃப் சைட்டு. இந்த லைன் ஆஃப் சைட்ல 45 டிகிரினா இது 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரியா இருக்கும். இங்க ஒரு கார் இருக்கா, அதே மாதிரி அடுத்து இன்னொரு கார் இங்க இருக்கு. இதோட ஆங்கிள் 60 டிகிரினா இதோட ஆங்கிளும் 60 டிகிரியா இருக்கணும். இங்க ஒரு கார் இருக்கு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 cars? இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, இந்த எக்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த டவர் கொடுத்துட்டாங்களா. ஹைட் ஆஃப் த டவர் 60 டிகிரினா இங்க என்னவா இருக்கும், √3 இருக்கணும். 45 டிகிரினா என்ன, இந்த ஆப்போசிட் வந்து 1. ஆக்சுவலா 45 டிகிரிக்கு ஆப்போசிட் 1 இருக்கு, 60 டிகிரிக்கு ஆப்போசிட் √3 இருக்கு. ஆனா அது ரெண்டுமே 150க்கு ஈக்குவல் ஆமா, ரெண்டுமே 150க்கு ஈக்குவல். அப்போ இந்த 1 √3 மாறணுமா, அப்போ இன்ட்டு √3. இந்த 45 டிகிரிங்கிறது என்ன, இது டோட்டல் தானே. அப்போ இந்த டோட்டல் வந்து 1 இருக்கும். இப்போ இதை 1 √3 இங்க ஆப்போசிட்ல மல்டிப்ளை பண்றதுனால இதையும் √3 மல்டிப்ளை பண்ணுவோமா. 60 டிகிரிக்கு என்ன 1. ஆக்சுவலா எக்ஸ் அப்போ என்னவா இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 - 1 இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு √3 தான் 150 மீட்டர்னு தெரியும் ஹைட்டு. அப்போ √3 - 1 என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. அப்போ 150 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 - 1. 150 டிவைடட் பை √3 - 1 பை √3 இருக்கா. அப்போ இதை இப்படி பண்ணோம்னா 150 இன்ட்டு 1 - 1 பை √3 மாற்றுவோமா.
அப்படின்னா ஆப்ஷன் சி. A vertical tree PQ has its base on the ground Q. Okay. ஒரு ட்ரீ இருக்கு QP, இது ஒரு ட்ரீ. From point A 20 meter away from Q. Point A வந்து 20 meter away from Q. Okay. Angle of elevation of P is angle of elevation of அதான் from point A இருந்து angle of elevation of P. Point A இருந்து P க்கு x degree angle of elevation. From another point B 60 meter away from point Q. And in the same line of A. ஒரே லைனில் இருக்கு. சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக போடலாம். இங்கே B இருக்குதுன்னா இந்த ஆங்கிள் வந்து y டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 60 meters. If the height of the tree is 20√3 meter அப்படின்னா நம்மளுக்கு x டிகிரியும் y டிகிரியும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் டிகிரி வந்து எப்படி இருக்கு? எக்ஸ் டிகிரிக்கு இங்கே 20 மீட்டர், பேஸ்ட் வந்து 20 மீட்டர், ஹைட்டு வந்து 20√3 மீட்டர். அப்போ இது எப்படி இருக்கு? பேஸ் 1 ஹைட்டு √3 அப்படி இருக்கு. அப்படின்னா என்ன? 60 டிகிரிக்கு தானே இந்த ரேஷியோ வரும். அதே மாதிரி அடுத்து y டிகிரிக்கு பார்த்தோம்னா கீழே வந்து 60 மீட்டர், ஹைட்டு வந்து பேஸ் வந்து 60 மீட்டர், ஆப்போசிட் 20√3 மீட்டர் இருக்கு. அப்போ பேஸ்ல வந்து √3 இருக்கு, ஆப்போசிட்ல 1 இருக்கு. அப்படின்னா இந்த ஒய்ங்கிறது என்னவா இருக்கும்? 30 டிகிரியா இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் டிகிரி தானே கேட்குறாங்க. இப்போ C is equal to 90 degree. A rock climber uses a rope to ascend a cliff. ascend a cliffனா கிளிஃப்ல ஏறுறதுக்கு ஒரு ரோப் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ராக் கிளைம்பர். If the vertical height of the cliff is 23 meters. ஒரு கிளிஃப் இருக்கு, அதோட ஹைட் 23 மீட்டரு. ஒரு ரோப் யூஸ் பண்ணி ஏறுறாங்க. இதுதான் அந்த ரோப்பு. அந்த ரோப் வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்குதாமா. அதாவது அந்த கிரவுண்டுக்கும் அந்த ரோப்பு இப்படி கட்டியிருக்கிற அந்த இதுக்கும் 45 டிகிரி ஆங்கிள் இருக்குதாமா. அப்போ வாட் இஸ் த மினிமம் லென்த் ஆஃப் த ரோப் ரெக்வயர்ட் டு ரீச் த டாப்? அதாவது ரோப்போட லென்த் இப்போ என்னன்னு கேட்குறாங்க. இந்த டோட்டல் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. 45 டிகிரினா என்ன? 1 இந்த இடத்துல √2. அதாவது 1ங்கிறது 23னா √3 என்னவா இருக்கும்? 23√3 தானே இருக்கும். சாரி, 23√2 இருக்கும். இது √2, இந்த √2 தான் இருக்கு. 23√2 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. A tower generates a height that is 60 meters long when sun's angle of elevation is 60 degrees. A tower generates a height that is 60 meter long. இப்போ ஒரு டவர் இருக்கு, அது 60 மீட்டர் லாங். இப்போ ஒரு சன்னோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரிஸ் ஆமா. அப்போ இது 60 டிகிரிஸ். வாட் இஸ் த ஷேடோ ஆஃப் த டவர்? அதாவது சன் இங்க இருக்கு, சன்ல மூலியமா வர ரேஸ்னால இங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி ஆகுது. இதுதான் ஷேடோ. இங்க 60 மீட்டர் இருக்கிற ஹைட்டுக்கு இதுதான் ஷேடோ. இந்த ஷேடோவோட லென்த் தான் கேட்குறாங்க. இங்க 60 டிகிரினா இங்க கீழே வந்து 1 இருக்கும், இந்த ஆப்போசிட் வந்து √3 இருக்கும். 60 மீட்டருங்கிறது √3னா 1ங்கிறது என்ன? 60 / √3. அப்போ 20√3 தான் ஆன்சர். An aeroplane flying at a height of 400 meter notices the angle of depression to two boats located on the opposite sides as 45 degree and 30 degree. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, இங்க ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, அது வந்து 400 மீட்டர் ஹைட்ல போயிட்டு இருக்குது. அப்போ 2 போட்டை அங்கிருந்து பார்த்தா ஒன்று வந்து 30 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது ஒரு போட்டு, இன்னொரு போட் வந்து 45 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. அந்த 2 போட்டும் ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு. ஆப்போசிட் சைட்ஸ்ங்கிறதுனால தான் நம்ம இந்த சைடு ஆப்போசிட் நம்ம போட்டு வைக்கிறோம். நம்ம இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. இப்போ 30 டிகிரினா என்ன? இங்க √3 இங்க 1, 45 டிகிரினா இங்க 1 இங்க 1. எல்லா இடத்துலயும் இங்க ஹைட் வந்து 2க்குமே காமன் 1 தானே இருக்கு. அப்போ இந்த √3 1 வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 400 மீட்டர், அதாவது 1 தான் 400 மீட்டர். என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போட்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போட்ஸ்னா √3 + 1னா 1 400னா அப்போ √3 + 1 என்னவா இருக்கும்? 400 √3 + 1 இருக்கும். ஆப்ஷன் டி. A statue that is 3.6 meters in height. ஒரு ஸ்டாச்சு இருக்கு, 3.6 மீட்டர் ஹைட் இருக்கு. பொசிஷன் at the top of pedestal from the location on the ground. The angle of elevation to the top of the statue measures 60 degree, while the angle of elevation to the top of the pedestal from the same point 45 degrees.
டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த பெடஸ்ட்ரல். என்னன்னா ஒரு பெடஸ்ட்ரல் இருக்கு. பெடஸ்ட்ரல்னா என்னதோ ஒரு டவர்னு வச்சுக்கோங்க. டவருக்கு மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டு 3.6 மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த பெடஸ்ட்ரோல ஹைட்டு அதுதான் கேட்குறாங்க. இதுதான் அந்த பெடஸ்ட்ரோல ஹைட்டு ஹெச் தான் கேட்குறாங்க. கீழே ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டாச்சுவோட டாப் வரைக்கும் லுக் விட்டா அப்போ என்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வருது? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரிஸ் வருது. இதே பாயிண்ட்ல இருந்து பெடஸ்ட்ரலோட டாப்புக்கு பார்த்தா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரிஸ் வருது. இப்போ நம்மளுக்கு 60 டிகிரிஸ்க்கு என்ன பேஸோ அதே தான் 45 டிகிரிக்கு பேஸு. 60 டிகிரிஸோட பேஸும் ஒன்று, 45 டிகிரிஸோட பேஸும் ஒன்று. அதனால நாம வந்து ஆப்போசிட் சைட்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண தேவையில்லை. இப்போ 60 டிகிரியோட ஹைட் என்ன? √3. 45 டிகிரியோட ஹைட் என்ன? 1. அப்போ இந்த 3.6 மீட்டருங்கிறது √3 - 1. என்ன கேட்குறாங்க? ஹைட் ஆஃப் த பெடஸ்ட்ரல் கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த பெடஸ்ட்ரல் என்ன? 1. ஸோ 3.6 வந்து √3 - 1னா 1 வந்து என்ன? டிவைடட் பை √3 - 1 போட்டு ரேஷனலைஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 3.6 டிவைடட் பை 2 இன்ட்டு √3 + 1 வரும். இப்போ இதை 1.8 எழுதலாமா? 1.8 √3 + 1. ஓகே. A tree is 40 meter tall. What is the length of the shadow cast by tower when sun's elevation is 30 degree? ஒரு ட்ரீ வந்து 40 மீட்டர் டால் ஒரு ஹைட் இருக்கு. ஒரு ட்ரீயோட ஹைட் 40 மீட்டர்ஸ் இருக்கு. அதோட ஷேடோ எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. சன்னோட எலிவேஷன் 30 டிகிரிஸ் இருந்தால், அதாவது 30 டிகிரிஸ்ல ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அட்ஜசன்ட் பேஸ் என்னவா இருக்கும்? √3 இருக்கும். இந்த ஆப்போசிட்டோட ஹைட் இது கொடுத்துட்டாங்க 40. அப்போ 1 வந்து 40. அப்போ √3 என்ன? 40 √3 தானே இருக்கும். A wheelchair ramp needs to reach a platform that is 2.5 meters high. If the ramp is designed to make an angle of 30 degree with a level ground, what is the length of the ramp? அதாவது ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு ரேம்ப் மாதிரி இப்படி இருக்கும். அதில் வீல் சேரை வச்சு இழுத்துட்டு போவாங்க. அதோட ஆங்கிள் வந்து கிரவுண்டோட 30 டிகிரி மேக் பண்ணதாமா. அது வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வரைக்கும் போகுதுன்னா 2.5 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் போகுது. கிரவுண்டில் 0 கிரவுண்ட்ல இருந்து 2.5 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு அந்த ரேம்ப்பு கூட்டிட்டு போகுது. இப்போ அந்த ரேம்போட லென்த் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. டோட்டல் இந்த அதாவது ஹைபாட்டன்யூஸோட லென்த். நம்மளுக்கு ஆப்போசிட்டோட லென்த் கொடுத்துட்டு ஹைபாட்டன்யூஸோட லென்த் கேட்குறாங்க 30 டிகிரியில். 30 டிகிரியில் ஆப்போசிட்டோட லென்த் என்ன? 1. ஹைபாட்டன்யூஸோட லென்த் என்ன? 2. அப்போ அப்படியே டபுள் ஆகுதா? அப்படியே டபுள் ஆச்சுன்னா என்ன? 5 மீட்டர்ஸா? A ladder reaches a window 9 meters high on a vertical wall. ஒரு விண்டோ வந்து இருக்கு. அந்த விண்டோவோட ஹைட் வந்து 9 மீட்டர்ஸ் இருக்கு. ஒரு லேடரை வச்சு அதை வந்து ரீச் பண்றோம். அப்போ அந்த லேடர் தான் ஹைபாட்டன்யூஸ் லென்த். கரெக்டா? லேடரோட லென்த் ஈக்குவல் டு ஹைபாட்டன்யூஸோட லென்த். லேடர் இஸ் பொசிஷன் அட் அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி பொசிஷன்ல வைக்கிறாங்க. அந்த லேடருக்கும் கிரவுண்டுக்கும் 30 டிகிரி பொசிஷன்ல வைக்கிறாங்க. அப்போ லேடரோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லை, நம்மளுக்கு 30 டிகிரி ஆங்கிள் ஆப்போசிட்டோட லென்த் கொடுத்துட்டாங்க. ஹைபாட்டன்யூஸோட லென்த் கேட்குறாங்க. ஆப்போசிட்டோட லென்த் என்ன? 9. 30 டிகிரியில் ஆப்போசிட்டோட என்ன? 1. அப்போ 1 தான் 9. ஹைபாட்டன்யூஸ் வந்து 30 டிகிரியில் என்ன? 2. அப்படின்னா இதுல என்னவா இருக்கும்? 1ங்கிறது 9னா 2ங்கிறது என்னவா இருக்கும்? 18 இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே 30 டிகிரி இருக்கா? 30 டிகிரியில் ஆப்போசிட் 1 பேஸ் √3 ஹைபாட்டன்யூஸ் 2. இந்த ஆப்போசிட் 1 வந்து 9 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்போ இந்த 2 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 18 மீட்டர்ஸாக இருக்குமா? ஓகே. இந்த இடத்துல தான் விண்டோ இருக்கு. ஓகே. A 7-foot person cast a 5-foot shadow. அதாவது ஒரு 7 அடி இருக்கிற ஒரு ஆள் வந்து நின்னாங்கன்னா 5 அடிக்கு ஷேடோ வருதாமா. இது 7 அடி 7 feet, ஷேடோ 5 feetக்கு வருது. அதே மாதிரி அட் த சேம் டைம் அதே டைம்ல ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீ வந்து 35 மீட்டர் ஷேடோ கொடுக்குதாமா. ஷேடோ 35 மீட்டர்ஸ். அப்போ அந்த ட்ரீயோட ஹைட் என்ன? அதாவது 5 feet இருந்த இடத்துல 35 feet 5 feet இருந்த இடத்துல 35 feet வருது. அப்போ 7 feet இருந்ததுல என்ன வரும்? 5 × 35 × 7. இப்போ 7 × 7 என்ன வரும்? 49 வருமா? ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து 49 feet. A kite is soaring at an altitude of 45 meters above the ground. ஒரு கைட் இருக்கு. இது வந்து 45 meters
கிரவுண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் இருக்கு, இதுதான் கிரவுண்டு. ஓகே, வித் இட் ஸ்ட்ரிங் டெம்பரரிலி செக்யூர் டு அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். ஒரு ஸ்ட்ரிங்கு கூட இது கனெக்ட் ஆயிருக்கு, கைட்டு பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம். அது வந்து 45 டிகிரிஸா, எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஸ்ட்ரிங் ரிலேட்டிவ் டு த கிரவுண்ட் இஸ் 30 டிகிரிஸ். 30 டிகிரிஸ் இந்த ஸ்ட்ரிங் வந்து கிரவுண்டோட மேக் பண்ணுது. ஸ்ட்ரிங்னா என்ன, கயிறுன்னு வச்சுக்கோங்க, கயிறு. கிவன் தட் த ஸ்ட்ரிங் ரிமைன்ஸ் டாட். டாட்னா பிஞ்சு போகாம அப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு மீனிங் தெரியல. பட் இந்த பேராகிராஃப்ல இது வரதுனால ஸ்ட்ரிங் வந்து சேம் பொசிஷன்ல இருக்குது, எங்கேயும் நவுறாம இல்லை பிஞ்சு போகாம அந்த மாதிரி மீனிங்காக இருக்கும். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது இந்த ஹைபாட்டன்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. 30 டிகிரியில் ஆப்போசிட்டை கொடுத்துட்டு ஹைபாட்டன்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. 30 டிகிரியில் அட்ஜசன்ட் என்ன √3, ஆப்போசிட் என்ன 1, ஹைபாட்டன்யூஸ் என்ன 2. 1 வந்து 45 டிகிரினா 2 என்னவா இருக்கும் 90 மீட்டர். சாரி, 1 வந்து 45 மீட்டர்னா 2 வந்து 90 மீட்டர்ஸாக இருக்கும். ஓகே, a man observes the top of the tower. A man observes the top of the tower at an angle of elevation 30 degree. ஒரு டவர் இருக்கு, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரியில் ஒரு மேன் இந்த இடத்துல இருந்து டவரை பார்க்குறாங்க. அப்போது he walks, அதுக்கப்புறம் ஒரு 20 மீட்டர் வந்து டவரை நோக்கி நடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து புது இடத்துக்கு அந்த மனுஷன் வந்துடுவார். அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி ஆகுதாமா. அதாவது 30 டிகிரியா இருந்தது 45 டிகிரி ஆகுது. அப்போ ஹைட் ஆஃப் த டவர், இந்த ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 30 டிகிரிக்கு பேஸ் என்ன √3, ஹைட் என்ன 1. 45 டிகிரிக்கு பேஸ் என்ன 1, அதே மாதிரி ஆப்போசிட்டும் அதே 1 தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஈக்குவலாக இருக்கிறது வந்து ஹைட்டு தான் ரெண்டுக்கும். அது இதுலேயும் ரேஷியோலி ஈக்குவலாக இருக்குது. இப்போ 20 மீட்டருங்கிறது என்ன, √3 - 1 தான் 20 மீட்டர். நம்ம கிட்ட 1 என்னன்னு கேட்குறாங்க, 1 தான் ஹைட் ஆஃப் த டவர். அப்போ 20 டிவைடட் பை √3 - 1, அதை ரேஷனலைஸ் பண்ணோம்னா கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 வரும். 3 - 1 2, 2-ஐ 20யோட டிவைட் பண்ணோம்னா 10, √3 + 1 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. 2 ships positioned on opposite side of a lighthouse. Observe the angle of elevation of top of the lighthouse which are 30 degree and 45 degree respectively. ஒன்றும் இல்லை, ஒரு லைட் ஹவுஸ் நடுவில் இருக்கு, ரெண்டு சைடும் லைட் ஹவுஸ்க்கு ஒரு சைட்ல இருந்து ஒரு போட் வந்து 30 டிகிரியில் அப்சர்வ் பண்ணுது லைட் ஹவுஸை 30 டிகிரி ஆங்கிள்ஸில். இன்னொரு போட் வந்து இன்னொரு சைட் ஆஃப் த லைட் ஹவுஸை வந்து 45 டிகிரிஸில் பார்க்குது. அப்போது ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கு, ரெண்டு போட்டும் லைட் ஹவுஸோட. இப்போ ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து 200 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ships என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, 30 டிகிரிக்கும் 45 டிகிரிக்கும் சேம் ஆப்போசிட்டா. ஏன்னா 30 டிகிரிக்கும் 1 தான் வரும், 45 டிகிரிக்கும் ஆப்போசிட் சைடு 1 தான் வரும். ஆனால் அட்ஜசன்ட் சைடு இதுக்கு √3 வரும் 30 டிகிரிக்கு, அட்ஜசன்ட் சைடு 45 டிகிரிக்கு 1 வரும். அப்போது ஹைட் வந்து 1, அந்த 1 தான் 200 மீட்டர்ஸ், அந்த 1 தான் 200 மீட்டர்ஸ். ஆனால் பேஸ் வந்து என்னது, ஒன்றுக்கு வந்து √3, இன்னொன்றுக்கு வந்து 1. ஏன்னா ரெண்டும் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ships வந்து நம்ம அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ தான் √3 + 1 வருதா. இப்போ √3 + 1 என்னவா இருக்கும், 200 √3 + 1 இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. இது ஒன்றும் இல்லை, இப்போ நடுவில் இப்படி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, இங்கே ஒரு போட் இருக்குது, இங்கே ஒரு போட் இருக்குது. இதை வந்து 45 டிகிரியில் இது பார்க்குது, இது 30 டிகிரியில் பார்க்குது. 30 டிகிரிக்கு பேஸ் √3, 45 டிகிரிக்கு பேஸ் 1, 45 டிகிரிக்கு ஆப்போசிட் 1, 30 டிகிரிக்கு ஆப்போசிட் 1. ஓகே, இந்த 1 தான் 200. அப்போது √3 + 1, அதாவது இந்த டோட்டல் √3 + 1 என்னன்னு கேட்குறாங்க, 200 √3 + 1. The angles of elevation of top of a tower from 2 points on the ground 400 meter apart on the opposite side of the tower are 30 degree and 45 degree respectively. Height of the tower. முன்னாடி என்ன கொடுத்தாங்க, முன்னாடி கொடுத்ததே தான் இங்கே அப்படியே மாற்றி கொடுக்குறாங்க. போன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ships கேட்டுட்டு, அதாவது லைட் ஹவுஸோட ஹைட்டை கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ships கேட்குறாங்க. இந்த இடத்துல லைட் ஹவுஸ்க்கு பதிலாக இங்கே டவர்னு பேரை மாற்றிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. போன இடத்துல லைட் ஹவுஸ், இந்த இடத்துல டவரு. இந்த இடத்துல டவருக்கோட ஹைட்டை தான் கேட்குறாங்க. போன தடவை வந்து லைட் ஹவுஸோட ஹைட்டை கொடுத்துட்டாங்க, இதில் அதை கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக போன சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, டிஸ்டன்ஸை கேட்டிருந்தாங்க. இங்கே அதே டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க, கிவனாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இது எப்படின்னா நடுவில் ஒரு டவர் இருக்குது, அந்த டவர் வந்து 2 பாயிண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட்டு 45 டிகிரி, இன்னொரு பாயிண்ட்டு 30 டிகிரி,
இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இங்கே √3க்கு 1, 45 டிகிரிக்கு 1, √3 இங்கே √3 இங்கே 45 வரும், இங்கே 1 வருமா, √3 + 1 தான் 400 மீட்டர். நம்ம கிட்ட ஹைட்டு அதாவது 1 கேட்குறாங்க. இப்போ 400 / √3 + 1 வரும். இதை ரேஷனலைஸ் பண்ணோம்னா இன்ட்டு √3 - 1 √3 - 1ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோமா, அப்போ 400 / 2 இன்ட்டு √3 - 1 வரும். அப்படின்னா என்ன வரும், 200 √3 - 1. Option B. From a point on a bridge built over a river, angles of depression to the two opposite banks are 30 degree and 45 degree respectively. இப்போ width of the river வந்து கொடுத்துட்டாங்க. Find the height of the bridge. போன தடவை கேட்ட அதே தான். போன தடவை என்ன, 2 பாயிண்ட்ல இருந்து நடுவில் இருக்கிற டவரோட இதை வந்து 30 டிகிரி 45 டிகிரியில பார்க்குறோம். அந்த வித்து வந்து 400 மீட்டர்னு போன தடவை கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல 400 மீட்டருக்கு பதிலாக 50 √3 + 1 கொடுத்துட்டாங்க. 50 √3 + 1 கொடுத்துட்டாங்க. போன தடவை √3 + 1 400 கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை √3 + 1 50 √3 + 1 கொடுத்துருந்தாங்க. 1 என்னன்னு கேட்டாங்க. அப்போ இந்த இடத்துலையும் அதே 1 தான். இந்த இடத்துல 1 வந்து என்ன, 50 மீட்டர். அதாவது நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ரெண்டு சைடு, ஒன்று 45 டிகிரி, ஒன்று 30 டிகிரி. 45 டிகிரி, இன்னொன்று 30 டிகிரி. இங்கே ஒன்று √3, இங்கே 1, இங்கே 1. இந்த இடத்துல இந்த வேல்யூ 50 √3 + 1 கொடுத்துட்டு இந்த ஹைட்டு கேட்குறாங்க, அதாவது 1 கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 50 மீட்டர் தான் ஆன்சர். ஃப்ரம் டாப் ஆஃப் அ 60 மீட்டர் டவர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ். 60 மீட்டர் டவர்லேருந்து 2 ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இதுதான். இப்படி இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஒன்று வந்து 30 டிகிரியா, இன்னொன்று வந்து 45 டிகிரி. ஓகே, சேம் சைடுன்னு சொல்லிட்டாங்க. அதான் சேம் சைடு தான் போட்டிருக்கோம், ஆப்போசிட் சைடு போடல. ஓகே, இது 45னா இதுவும் 45 இருக்கும், இது 30 டிகிரியாக இருக்கும். 30 இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 45 டிகிரிக்கும் 30 டிகிரிக்கும் சேம் ஆப்போசிட் தான், 1 வரும். 45 டிகிரிக்கு பேஸ் என்ன, 1. 30 டிகிரிக்கு பேஸ் √3. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, √3 - 1. அதாவது 1 வந்து 60 மீட்டர்னு கொடுத்துட்டு √3 - 1 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 60 × √3 - 1 வரும். இந்த இடத்துல டெசிமலில் வந்திருக்கு. √3 - 1 என்ன வரும், 1.732 - 1, 60 × 0.732. இப்போ 6 × 7.32, 6 × 7 என்ன, 42. 42க்கு நியர்பையாக இருக்க வேல்யூ C. A flagpole has a shadow measuring 20 meters. ஷேடோ அதாவது பேஸ் வந்து 20 மீட்டர்ஸ் இருக்குது, ஆப்போசிட் வந்து 20 √3 மீட்டர்ஸ் இருக்கு. அதாவது இதோட ரேஷியோ என்ன, ஆப்போசிட் √3 இருக்கு, பேஸ் வந்து 1 இருக்கு. அப்போ ஆங்கிள் என்னவா இருக்கும், 60 டிகிரியா இருக்கும். 2 observers stand 40 meters apart, observe the top of the tower. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லிட்டாங்க. ஒருத்தரோட எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி, இன்னொருத்தரோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. டவரோட ஹைட்டு, டவர் அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் 40 மீட்டர் கேப் இருக்குது. அஸ்யூமிங் போத் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டவர். அதாவது ஒரு டவர் இருக்குதுன்னா ஒருத்தர் இங்கே, ஒருத்தர் இங்கே, ஒருத்தர் வந்து 45 டிகிரி, ஒருத்தர் 30 டிகிரி. 2 பேத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 40 மீட்டர்ஸ். ஆமாம், இந்த ஹைட் என்னன்னு கேட்குறாங்க, இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 30 டிகிரினா இது √3 வரும், 45 டிகிரினா இது 1 வரும். இப்போ √3 - 1 40 மீட்டர்ஸு. இந்த இடத்துல ஹைட் என்னவா இருக்கும், 30க்கும் 1 தான், 45க்கும் 1 தான். இப்போ 1 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 40 / √3 - 1 ரேஷனலைஸ் பண்ணோம்னா என்ன வருது, 20 √3 + 1 வரும். ஆப்ஷன் B. From a point on the ground, angle of elevation of top of a tower is 30 degree. கிரவுண்ட்லேருந்து டவரோட டாப்புக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஓகே, if the distance from the point to the base of the tower is 70 meters. Distance from the point to the, அதாவது இந்த பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 70 meters. ஹைட்டு கேட்குறாங்க, இது என்னன்னு கேட்குறாங்க. 30 டிகிரினா இந்த இடத்துல √3, இந்த இடத்துல 1. அப்போது ஹைட் என்னவா இருக்கும், √3 வந்து 70 மீட்டர். அப்போ 1 என்னவா இருக்கும், 70 / √3 இருக்கும். இப்போது ரேஷனலைஸ் பண்ணுறோம், √3 × √3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 70 √3 / 3. The angle of elevation of top of a tower is 30 degree from a point on the ground. Moving 200 meter. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் த டவருக்கு பார்க்கும்போது 30 டிகிரி ஆங்கிள் வந்து கிரவுண்டோட மேக் பண்ணுது.
இதுவே 200 மீட்டர் அந்த டவருக்கு நோக்கி பக்கத்தில் நம்ம போனோம்னா மூவ் ஆகி போனால் அந்த ஆங்கிள் 30 டிகிரியாக இருந்தது 60 டிகிரி ஆயிடுச்சு. அப்போது டவரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இப்படி இருக்குது, இது 30 டிகிரி, இது பக்கத்தில் போனதுக்கப்புறம் 200 மீட்டர் பக்கத்தில் போனதுக்கப்புறம் 60 டிகிரி ஆயிடுது. இந்த ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இது டோட்டல் என்ன, √3. இதோட என்ன 1. ஹைட்டு 60 டிகிரிக்கு ஹைட் என்ன √3, 30 டிகிரிக்கு ஹைட் என்ன 1. ரெண்டும் வேற வேறையா இருக்கு பாருங்க. 3 √3 1, ஆனால் ஹைட் வந்து ரெண்டும் 1 தானே. அப்போ இதையும் ஈக்குவல் ஆக்கணும். 1ஐயும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த √3யும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது என்னவாகும், 3 ஆகும். 3 - 1 தான் 200 மீட்டர். அப்போ அதாவது 2 வந்து 200 மீட்டர். நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, ஹைட் கேட்குறாங்க. அதாவது √3 என்னன்னு கேட்குறாங்க. 1 வந்து 100 மீட்டர். அப்போ √3 என்ன, 100 √3 மீட்டர். ஆப்ஷன் டி. அடுத்து angle of elevation of top of the tower from a point 120 meter away from its base 45 டிகிரி. அதாவது பேஸ்லேருந்து டாப் ஆஃப் த டவருக்கு அந்த பாயிண்ட் வந்து 120 மீட்டர், பேஸில் 120 மீட்டர் இதாக இருக்குது. எப்படின்னா 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 120 டிகிரியா. அப்போ ஹைட்டு இது என்னன்னு கேட்குறாங்க. 45 டிகிரிக்கு பேஸும் ஆப்போசிட்டும் ஈக்குவல் தானே, 1 1 இருக்கும். அப்போ இங்கே 120னா இங்கேயும் 120 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 vertical poles have heights of 12 meters and 18 meters vertically on a plain ground. 2 poles have heights 12 meters 18 meters vertically on a plain ground. The distance between their feet is 8 meter. அதாவது இங்கே 12 மீட்டருக்கு ஒன்றுக்கு ஒரு போல் இருக்குது, 18 மீட்டருக்கு ஒரு போல் இருக்குது. இப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர். அதாவது ஃபீட் டு ஃபீட், பேஸ் டு பேஸ் வந்து 8 மீட்டர். டாப்ஸ்க்கு அதாவது இந்த ஹைபாட்டனியூஸ் இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போட்டோம்னா இதுவும் 18 மீட்டராக தானே இருக்கும். இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம்னா இங்கே 12 வருமா, 18 - 12 6 இங்கே. அதாவது இந்த இது 8 8 8 இங்கே இது தானே கேட்குறாங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. இங்கே 6 8னா இந்த இடம் என்னவா இருக்கும், 10 மீட்டராக இருக்கும். பித்தகரஸ் தியரம் படி 6² + 8² அதை ரூட் எடுத்தோம்னா 10 வரும். ஓகே, இந்த கொஷின் பாருங்க கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். 2 points P and Q are distances x and y form a base of a tower. அதாவது இப்போ ஒரு டவர் இருக்கு, 2 பாயிண்ட், ஒன்று P ஒன்று Q இருக்கு. இது P இது Q, ஒன்னோட வந்து X ஃபார்ம் த பேஸ் ஆஃப் த டவர். டிஸ்டன்சஸ், Pயோட டிஸ்டன்ஸ் டவர்லேருந்துனா X, Qயோட டிஸ்டன்ஸ் டவர்லேருந்துனா Y. ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஒன்று வந்து தீட்டாவாக இருந்துச்சுன்னா இன்னொன்று 90 - தீட்டாவாக இருக்குமாம்மா. ஏன், இங்கே காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. காம்ப்ளிமெண்ட்ரினா 2 ஆங்கிள்ஸ் A and B ஆங்கிள்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரினா A + B = 90 டிகிரின்னு மீனிங். ஓகே, இப்போ இது தீட்டாவாக இருந்தால் இது 90 - தீட்டாவாக இருக்கும். 2 ஆட் பண்ணால் 90 டிகிரி வருதுல்ல. இப்போ ஹைட் ஆஃப் த டவர் இங்கே ஹெச் கேட்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஜஸ்ட் பார்ப்போம். இப்போ இந்த tan தீட்டா என்னவா இருக்கும், tan தீட்டா அதாவது இந்த தீட்டாவை பார்த்தோம்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டா. ஆப்போசிட் என்ன ஹெச், அட்ஜசன்ட் என்ன எக்ஸ். அதே மாதிரி tan 90 - தீட்டா, tan 90 - தீட்டா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஒய். ஓகே, tan 90 - தீட்டாவை எப்படி எழுதலாம், காட் தீட்டான்னு எழுதலாமா. இப்போ இந்த இடத்துல காட் தீட்டா இன்டூ tan தீட்டா ஈக்குவல் டு 1 தானே. இப்போ காட் தீட்டா என்ன h/y, tan தீட்டா என்ன h/x ஈக்குவல் டு 1. அப்போ h² இஸ் ஈக்குவல் டு xy, h இஸ் ஈக்குவல் டு √xy. ஓகே, எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. Angle of elevation of top of a tower from a point on the ground is 60 degree. 60 degree angle of elevation கொடுத்துட்டாங்க. ஓகே, டவர் வந்து 40 √3 மீட்டர்ஸ் ஹைட்டு, அதாவது ஆப்போசிட் வந்து 40 √3 கொடுத்துட்டாங்க. பேஸ் என்னன்னு கேட்குறாங்க. 60 டிகிரிக்கு ஆப்போசிட் என்ன √3, பேஸ் என்ன 1. இந்த இடத்துல √3 தான் 40 √3. இப்போ 1 என்னவா இருக்கும், 40 மீட்டராக இருக்கும். A balloon reaches a vertical height of 90 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்டு. ஒரு பலூன் வந்து கிரவுண்ட்லேருந்து 90 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங் ஒரு கயிறை வச்சு கட்டிய
கட்டி நம்ம கிரவுண்டோட அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அப்போ அந்த லென்த், அந்த கயிறோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த கயிறோட லென்த் என்ன, ஹைபாட்டனியூஸ் தான் அந்த கயிறோட லென்த். ஆப்போசிட் வந்து 90 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஹைபாட்டனியூஸ் என்னவா இருக்கும், 45 டிகிரிக்கு ஆப்போசிட் 1, ஹைபாட்டனியூஸ் √2. அப்போ 90ங்கிறது 1, √2ங்கிறது என்ன, 90 √2 தான் அந்த √2ஓட வேல்யூ. அப்போ 90 √2 தான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு. இங்கே பலூன் இருக்கு. ஓகே, இந்த பலூனை இப்படி கயிறால இங்கே கட்டி இங்கே கிரவுண்டில் வச்சுருக்கோம் 45 டிகிரி. இந்த ஹைட் வந்து 90 மீட்டர். நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்க, இதுதான் கேட்குறாங்க. இது 90 மீட்டர்னா இது வந்து 90 √2 இருக்கும். ஓகே, a vertical tower casts its gaze upwards from the ground. If you stand 15 meters from its base, look up at a 30 degree angle to its peak. How tall is the tower? அதாவது ஒரு vertical tower இருக்கு. அது வந்து எப்படின்னா, ஒரு cast its gaze upwards from the ground. அதுதான் கிரவுண்ட்ல இருந்து மேலே இருக்குது. If you stand 15 meters from its base, அதாவது இதோட பேஸ்ல இருந்து 15 meters டிஸ்டன்ஸ்ல நாம நின்னோம்னா, நாம நின்று நம்ம அதோட பீக்கை பார்த்தா அது 30 டிகிரி மேக் பண்ணுதாமா. அதாவது இது 30 டிகிரி மேக் பண்ணுதான். அப்போ டவரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பான வேர்ட்ஸ். இந்த மாதிரி கேஸ்னா என்ன பார்க்கறது அந்த மாதிரி. இப்போ வந்து 30 டிகிரினா இது √3, ஹைட் இந்த இடத்துல 1ன்னு இருக்கும். 15 மீட்டருங்கிறது √3னா 1ங்கிறது என்னவா இருக்கும், அதாவது √3ங்கிறது 15 மீட்டர்னா 1ங்கிறது என்னவா இருக்கும், 15/√3 இருக்கும். அப்போ அதை டிவைட் பண்ணோம்னா 5√3 ஆகும். ஓகே, a student is standing reading an article 28 meters away from his school building. அதாவது 28 மீட்டர் ஸ்கூல் பில்டிங்லேருந்து தள்ளி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிற்கிறாங்க, நின்றுட்டு ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஸ்கூலோட டாப் ஆஃப் த பில்டிங்க்கு பார்த்தா 45 டிகிரிஸ் ஆகுதாம்மா. அப்போ அந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பேஸ் வந்து 28 மீட்டர் ஆமா, ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. 45 டிகிரி ஆங்கிள் மேக் ஆகுது. 45 டிகிரின்னு வந்தாலே பேஸும் ஆப்போசிட், அதாவது பெர்பெண்டிகுலர், அதுவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது அது இந்த டிஸ்டன்ஸ் 28 மீட்டராக இருந்துச்சுன்னா ஹைட்டும் 28 மீட்டராக தான் இருக்கும். ஒரு ஹைட்டு இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் இங்கே நிற்கிறான், 45 டிகிரி, இது 28 மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் 28 மீட்டராக தான் இருக்கும். ஓகே, an airplane is in level flight at an altitude 3 kilometers from the ground. ஒரு கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்ட்ல இருந்து ஏர்பிளைன் வந்து 3 kilometers ஹைட்ல இருக்குது. ஓகே, அப்சர்வ்ட் அட் an angle of elevation 60 டிகிரி. அதாவது இங்கிருந்து பார்க்கும்போது 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வருது. அப்புறம் 20 செகண்ட் கழிச்சு அந்த ஏரோப்ளைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், இங்கே போயிருக்கோம். அப்போது இங்கே போயிருந்தா இப்போது அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி ஆயிடுச்சு. அதே 3 கிலோமீட்டர் தான் ஹைட் இருக்கும், பட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகம் இதாகிடுச்சு. இப்போ இதோட ஏர்பிளைனோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்பீட் என்ன, எப்பயுமே டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் போட்டால் தானே இது ஸ்பீடு வரும். டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போட்டால் ஸ்பீடு வரும். டிஸ்டன்ஸ் என்ன, இதுதான் டிஸ்டன்ஸ், இங்கே இருக்கிறது இதுதான் டிஸ்டன்ஸ். டைம் அவங்க கொடுத்துட்டாங்க 20 செகண்ட்ஸ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், நம்மளுக்கு ஹைட்டு வந்து 3 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போது 60 டிகிரிக்கு பேஸ் என்ன, இதுதான் 60 டிகிரியோட பேஸு. 60 டிகிரியோட பேஸு √1. இப்போ √3 வந்து 3 கிலோமீட்டர்னா 1ங்கிறது என்ன, √3 3 கிலோமீட்டர். அப்போ 1ங்கிறது 3/√3 இருக்குமா. 3/√3 என்ன, √3 கிலோமீட்டர். சரி, இப்போ 30 டிகிரி இருக்கு. 30 டிகிரி என்ன, இது டோட்டலாக இது √3ன்னு வரும், இங்கே 1 வரும். இந்த 1 தான் 3 கிலோமீட்டர்னா √3 என்னவா இருக்கும், 3√3 கிலோமீட்டராக இருக்குமா. 3√3 கிலோமீட்டர். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன, 3√3 - √3, 2√3 கிலோமீட்டர். 2√3 கிலோமீட்டர். 2√3 கிலோமீட்டர் டிவைடட் பை 20 செகண்ட்ஸு கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்குறாங்க. இந்த 20 செகண்ட்ஸை நம்ம வந்து இதாக மாற்றினா, ஹவருக்கு மாற்றணும்னா டிவைடட் பை 20 செகண்ட்ஸ் இருக்குது, 20 டிவைடட் பை 3600 போட்டால் தான் ஹவர் ஆகும். இப்போ இந்த இடத்துல 1800 வரும், 180 வரும். சாரி, இப்போ 360 √3, ஆப்ஷன் டி. An aircraft is flying at a steady altitude. From a point on the ground, the angle of elevation of airplane changes from 60 degree to 30 degree in 15 seconds. அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது, அதே மாதிரி 1500 √3 ஹைட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 60 டிகிரி மேக் பண்ணுது.
அதுவே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஏர்க்ராஃப்ட் நகர்ந்து போயிடுது. அப்போ 30 டிகிரி ஆங்கிள் மேக் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை வந்து 15 செகண்ட்ஸில் போகுமாமா. அப்போது இந்த ஸ்பீடு அதுதான் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் போட்டால் நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்கும். போன சம் மாதிரியே தான். இப்போ இந்த இடத்துல ஹைட்டு தான் 1500√3 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 60 டிகிரிக்கு என்ன 1, இது √3. இந்த √3ங்கிறது 1500னா 1ங்கிறது என்ன 1500 இருக்கும். √3ங்கிறது 1500√3னா 1ங்கிறது 1500 இருக்கும். 30 டிகிரிங்கிறது என்ன √3. அப்போ இந்த ஹைட் என்ன 1. இந்த 1 வந்து 1500 இருந்தால் √3 என்னவா இருக்கும் 1500 × √3 4500 இருக்கும். இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 4500. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன 3000. இந்த டிஃப்ரென்ஸ் 3000னா டைம் எவ்வளோ எடுக்குது 15 செகண்ட்ஸ் எடுக்குது. அப்போது 200 m/s ஸ்பீடில் ஓடும். ஓகே. And an hot air balloon directly above the point P is rising vertically at 4 m/s. அதாவது ஒரு பலூன் இருக்கு, P இங்க இருக்கு, இங்கிருந்து டைரக்ட்லி அபவ் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் அப்சர்வர் ஃப்ரம் பாயிண்ட் Q, Qலிருந்து இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. அதாவது 400 மீட்டர் டியூ ஈஸ்ட் ஆஃப் P. அதாவது ஈஸ்ட்னா இந்த சைடு 400 மீட்டர்ஸ் தள்ளி அப்சர்வ் பண்ணுறாங்க இதை. அட் த மூமெண்ட் when the angle of elevation is 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி ஆமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பலூன் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும். அப்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி ஆகுது. ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி ஆகுது. ஓகே, நோ ஹரிசாண்டல் ட்ரிஃப்ட்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது, சைடில் எங்கேயும் போகலை. அப்படின்னா என்ன கேட்குறாங்க நம்ம கிட்ட, how long until they reaches the angle of elevation 60 டிகிரி. இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு டைம் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. டைம் கேட்குறாங்கன்னா அப்போ என்ன டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தானே டைமு. இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன ஃபஸ்ட்டு, இந்த இடத்துல ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க 4 m/s ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சா போதுமா. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் அதாவது Pக்கு Qக்கு நடுவில் இருக்கிறது 400 மீட்டர். இப்போ 45 டிகிரினா இதுவும் 400 மீட்டர் தான் வரும். ஓகே, 60 டிகிரிங்கும் போது இந்த டோட்டல் ஹைட் என்னவா இருக்கும், கீழே 60 டிகிரிக்கு பேஸ்னா 1, பேஸ் 1, ஆப்போசிட் என்ன √3. அப்போ 400√3 இருக்குமா. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன 400√3 - 400 வரும். அப்போ 400 காமன் எடுத்தோம்னா இப்படி வரும். டிவைடட் பை என்ன 4 m/s அப்படின்னா 100 வருது. √3 - 1 0.732. 0.732 × 100 அப்போ 73.2 seconds. From the summit of a 200 meter high cliff, angles of depression to two boats. 200 மீட்டர் ஒரு கிளிஃப் இருக்குது. அதாவது கிளிஃப்னா ஒரு மவுண்டைன் வச்சுக்கலாம். மவுண்டைன் கிளிஃப் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரு கிளிஃப் 200 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு 2 போட்ஸ், 2 போட்டு சேம் சைடு ஆஃப் த கிளிஃப். சேம் சைடு ஆஃப் த கிளிஃப்னா ஒன்று வந்து இந்த சைடு 45 டிகிரியில் இருக்குது, ஒன்று வந்து இது வந்து 45 டிகிரி, இது 60 டிகிரி. இதோட ஆங்கிள் தான் பெருசு. ஓகே, 2 போட் இருக்குது. அதுலேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அதாவது இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. அப்போ இது 45னா இதுவும் 45 இருக்கும். இது 60 டிகிரி. இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இது 60 டிகிரி. த போட்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் எ கிளிஃப் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஆஃப்டர் 10 minutes ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த ஃபர்ஸ்ட் போட் பிகம்ஸ் 60 டிகிரி. அதாவது 10 நிமிஷத்தில் இந்த போட் 1 வந்து இந்த போட் 2 இடத்துக்கு போயிருந்தாமா 10 minutesல. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த ஃபர்ஸ்ட் போட் பிகம் 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி ஆயிடுது. வைல் த செகண்ட் போட் வந்து இன்னிருந்து இன்னும் பக்கத்தில் போகுது. அப்போது 75 டிகிரி ஆயிடுதாமா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனு. ஓகே, இஃப் த boats move at constant but different speed, determine the initial distance between 2 boats. ஓகே, ரெண்டும் வந்து சேம் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டு இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போகுது. அப்போ முதல்ல இந்த 10 minutes இந்த 1லேருந்து 2க்கு வர டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னவா இருந்துச்சு, இப்போ 60. இந்த இடத்துல ஹைட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஹைட்டு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ 60 டிகிரிக்கு இங்கே ஆப்போசிட் 1 வந்து √3 வந்து 200 மீட்டர்னா இங்கே 1 என்னவா இருக்கும் 200/√3 இருக்கும். 200/√3னா என்ன, கிட்டத்தட்ட 200, அதாவது 600ன்னு வருமா. 200√3/3 எழுதலாம் ரேஷனலைஸ் பண்ணோம்னா. இதுவே 45 டிகிரினா இது டோட்டலாக 1ன்னு வந்துடும். அதாவது 200 மீட்டர் தான் இங்கே டோட்டலாக வரும். அப்போது ஆன்சர் என்ன 200 - 200/√3. அதாவது என்ன வருது இந்த இடத்துல கிட்டத்தட்ட 200√3 - 200. அப்போ √3 - 1/√3 வருது. 200 × √3 - 1/√3. இப்போ ஆப்ஷன் ஏ.
from the top of a 180 meter high cliff an observer notices a car moving away from the base of the cliff. ஓகே, ஒரு கிளிஃப் இருக்கு 180 மீட்டரு. இங்கே டாப்ல இருந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க, ஒரு கார் இங்கே இருக்குது. அந்த கார் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, இந்த சைடு மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் கார் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபஸ்ட்டு வந்து 60 டிகிரியில் இருக்குது. அதுக்கப்புறம் மூவ் ஆகிட்டு போனதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ் கழிச்சு 45 டிகிரி ஆயிடுது. இது 45னா இது 45, இது 60னா இது 60, இப்படி ஆயிடுது. அது வந்து 15 செகண்ட்ஸில். வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த கார்? ஸ்பீடுனா என்ன? ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. இந்த இடத்துல டைம் வந்து நம்மளுக்கு 15 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் என்ன? இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம்னா போதும். இப்போ இந்த ஹைட் 180 கொடுத்துட்டாங்க. 60 டிகிரிக்கு பேஸ் என்ன? √3. சாரி, பேஸ் வந்து 1. இந்த 180ங்கிறது √3 தான் 180. அப்போ 1ங்கிறது என்னவா இருக்கும்? 180/√3 இருக்கும். அதாவது 60√3 இருக்கும். 1 வந்து 60√3 இருக்கும். 45 டிகிரி வந்து டோட்டல் பேஸ் 1 இருக்கும். இங்கே ஆப்போசிட்டும் 1 இருக்கும். அப்போ டோட்டல் பேஸ் 180. இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன? 180 - 60√3 டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் 15 செகண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு 15னா நம்ம 15 மேலே நம்ம காமனாக எடுத்தோம்னா 12, 15 காமனாக எடுத்தோம்னா 12 - 4√3 டிவைடட் பை 15. அப்போது 4 × √3 என்ன? 4 × √3 1.73. அப்போ போட்டோம்னா 12 1 6.8 6.92 வருது. 12 - 6.92 5.07 or 8 அந்த மாதிரி வரும். ஸோ ஆப்ஷன் சி. A man on a lighthouse that stands 60√3 meters tall observing a boat moving away from it. அதாவது ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ் வந்து 60√3 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கு. அங்கிருந்து ஒருத்தர் மேல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. ஒரு போட் வந்து இங்க இருக்கு, அது வந்து மூவ் ஆயிட்டு இந்த சைடு மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. 15 செகண்டுக்கு அப்புறம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரிலேருந்து 30 டிகிரி ஆகுது. ஆரம்பத்தில் 60 டிகிரி இருந்துச்சு, அதுக்கப்புறமா 15 செகண்ட் கழிச்சு 30 டிகிரி ஆயிடுச்சான். அப்படின்னா இது 30னா இதுவும் 30, இது 60. ஓகே, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட்? ஸ்பீட் ஆஃப் த போட்னா என்ன? ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து இதுதான் டிஸ்டன்ஸ். டைம் வந்து நம்மளுக்கு 15 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும், நம்ம ஈஸியாக ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல 60 டிகிரினா கீழே பேஸ் வந்து 1, ஆப்போசிட் வந்து √3. இந்த √3ங்கிறது 60√3னா 1 வந்து என்னவா இருக்கும்? 60 இருக்கும். 30 டிகிரி வந்து என்ன? டோட்டல் பேஸ் வந்து √3, ஆப்போசிட் 1. இந்த 1 வந்து 60√3னா √3 என்னவா இருக்கும்? 60√3 × 3 அப்படின்னா 180. டிஸ்டன்ஸ் வந்து 180 - 60 120 மீட்டர்ஸ். 120 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. டைம் வந்து 15. 8 × 15 120. ஸோ 8 மீட்டர்/செகண்ட் தான் ஸ்பீடாக இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின். A ladder leaning against a wall at make an angle alpha with a horizontal ground. ஒரு லேடர் இருக்கு, இதுதான் லேடர். ஹரிசாண்டல் கிரவுண்டோட ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணுது. tan alpha = 3/4. tan alpha என்ன? ஆப்போசிட் பை adjacent. 3/4 இந்த ரேஷியோவில் இருக்குது. அப்போது இது 3/4னா இது 5 இந்த ரேஷியோவில் இருக்கும். இஃப் த ஃபுட் ஆஃப் த லேடர் இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். ஃபுட் ஆஃப் த லேடர் இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5. இது வந்து ரேஷியோஸ், இது டிஸ்டன்ஸ் கிடையாது. 3 4 5ங்கிறது ரேஷியோ. அந்த ஒவ்வொரு ஆப்போசிட், ஹைபாட்டனியூஸ், அட்ஜசன்ட் 3ஓட ரேஷியோஸ். ஆனால் ஆக்சுவல் லென்த் வந்து 5 மீட்ரு. ஃபுட் ஆஃப் இது, அதாவது இந்த 4ங்கிறது 5 மீட்ரு. என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் த லேடர் 5ங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 4ங்கிறது 5 மீட்டர், 5ங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. 4 வந்து 5 மீட்டர்னா 5 மீட்டர் டிவைடட் பை 4 × 5 போட்டோம்னா 25/4 என்ன? 6.25. 6.25. 25/4 6.25. ஓகே, ஆப்ஷன் சி. ஓகே, நம்ம எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.